என்னுடைய அருமை தோழர்களே, திலீபனுடைய சாவின் போது உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் பேசியதும் மக்கள் அழுததையும் வீடியோ கேசட்டாக என்னிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. பேபி சுப்பிரமணியம் கொண்டு வந்து கொடுத்திருந்தார். அப்பொழுது இந்த வசதிகள்லாம் கிடையாது. இப்ப நினைச்ச மாதிரி நீங்க சிடி போட்டு பார்க்கலாம், நினைச்ச மாதிரி ஒரு சிறிய ஒரு கையகல சாதனத்தில் நீங்க சிடியை போட்டு பார்க்கலாம். அப்ப அது வசதி கிடையாது. அதுக்கு அந்த டெக் வேணும். அப்ப இருந்த நேரத்தில் அந்த அந்த கேசட்டை உள்ள போனா அதுக்கு டெக் இருக்கணும். அதுக்கு பிறகு டிவி ஸ்கிரீன் வேணும். வாடகைக்கு எடுத்தேன் டெல்லியில ஒரு டெக்கு ஒரு டிவி வாடகைக்கு எடுத்து அந்த ஒரு டாக்ஸியில் அதை வைத்துக்கொண்டு இவர்கள் பேபி சுப்பிரமணியம் கொடுத்த கேசட்டை நான் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் போனேன், ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கும் போனேன். அந்த கேசட்டை போட்டு காட்டினேன். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் அழுது கதறுவது, திலீபன் உண்ணாவிரதம் இருப்பது, அங்கே காசியானந்தன் பேசுவது, இந்த காட்சியை பாருங்கள். தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறானே தண்ணீர் குடிக்காமல், இதை பாருங்கள், எங்கள் நியாயத்தை கேளுங்கள் என்று ஒவ்வொரு வீட்டுக்கும் போனேன். இந்தியாவில் உள்ள காங்கிரஸ் தவிர்த்த அத்தனை தலைவர்கள் வீடுகளுக்கும் அலுவலகங்களுக்கும் சென்றேன். அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கும் சென்றேன். அவர் அத்தனை தலைவர்களையும் அத்வானி உள்ளிட்ட தலைவர்களையும் வரவழைத்து விட்டு அந்த கேசட்டை போட சொன்னார். அப்பொழுது ஆந்திரத்தின் முதலமைச்சராக அந்த NT ராமராவ் அவர்களை காண சென்றேன். ஆந்திரா பவன்ல இந்த கேசட், அவர் ஈழத்திலே என்ன நடக்கிறது, கொடுமை நடக்கிறது, இந்திய ராணுவம் கொன்று குவிக்கிறது தமிழர்களை, இந்த நியாயம் கேட்டு உண்ணாவிரதம் இருந்து தண்ணீர் குடிக்காமல் இறந்து போன வீர தியாகியினுடைய உண்ணாவிரத காட்சி கேசட்டா வச்சிருக்கிறேன், அதை உங்களுக்கு போட்டு காட்டணும், உங்க தெலுங்கு தேச எம்பிக்களுக்கு போட்டு காட்டணும்னு சொன்னேன். நான் இரவு 7 மணிக்கு போய் பார்க்கிறேன். அவர் சொன்னார் விடியற்காலை 3 மணிக்கு வாங்கினார். நவம்பர் மாதம் சரியான குளிர். எனக்கு 3 மணிக்கு வர சொல்றாரே, பகல்லையா ராத்திரியானு சந்தேகம் வந்து விட்டது. நான் செக்ரட்டரி கேட்டேன். அவர் 2:30 மணிக்கு எழுந்திருச்சிருவாரு, மார்னிங் ஃபிளைட்டுக்கு போறாரு, அதான் அவங்கள 3 மணிக்கு வர சொல்லியிருக்காரு என்று. நான் 3 மணிக்கு போனேன். 3 மணிக்கு அவர் குளித்து உடை உடுத்தி நேரம் தயாரா இருந்தார். எனக்கு தேநீர் பருக சொன்னார். கொஞ்ச நேரம் 4 மணிக்குள்ள அவங்க பார்ட்டி எம்பிசி எல்லாம் வந்துட்டாங்க. அங்க அவங்களுக்கு முன்னாடி அவரும் உட்கார்ந்து அந்த கேசட்டை போட்டு பார்த்தாங்க, திலீபனுடைய உண்ணாவிரத காட்சியை. கடைசியா சொன்னார், தம்பி பிரதர் என்ன சொல்றானோ அதை ஆதரிச்சு பாராளுமன்றத்தில் பேசுங்க.